சிம்மனிடமிருந்து விலகிய மேக்னா, உடனே லேபுக்கு போலாம் கிளம்பு என்று சொன்னாள். சிம்மனோ, மணியை பாத்தியா, மணி 2 ஆச்சு, இந்த நேரத்துல உனக்கு எந்த லேப் திறந்திருக்கும், அதெல்லாம் காலையில போய்க்கலாம், இப்போ என்ன கொஞ்சம் கவனிக்கிறியா என்று சொல்லி அவளை பார்த்து விஷமமாக சிரித்தான். உடனே மேக்னா அவனது தலையில் தட்டி, ஹலோ லிட்டில் டாக்டர், அதெல்லாம் லேப் திறந்துதான் இருக்கும், எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் இந்நேரத்துக்கு அங்கதான் இருப்பார், நீங்க முதல்ல இங்கிருந்து கிளம்புறீங்களா என்று சொன்னாள். ஏய் குட்டி காப்ளின், ப்ளீஸ் டி, என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா, இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்கேயே உன் கூட ஸ்டே பண்ணிக்கிறேனே என்று சிம்மன் மேக்னாவிடம் கெஞ்சினான். அதெல்லாம் முடியாது, இப்பவே கிளம்பு என்று சொல்லிவிட்டு மேக்னா தனது அறைக்கு ட்ரெஸ் மாற்றுவதற்காக சென்றாள். ராட்சசி, டேய் சிம்மா, வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம, அவளை நீ தானே புதுசா நீயே ஒரு பிராண்டை உருவாக்குன்னு சொன்ன, அது மட்டுமா, இந்த கிரீமை நீயே வேற கண்டுபிடிச்சு கொடுத்த, அப்போ நீ தான் அனுபவிக்கணும் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் அவள் ஜீனும் ஒரு குர்தாவும் அணிந்து கொண்டு அவன் முன்பு வந்து நின்றாள். மேக்னாவை அந்த உடையில் பார்த்தவன், வெளியே போயே ஆகணுமா என்று கேட்டான். சிம்மன் அப்படி கேட்டதும் உடனே மேக்னா, ஏன் இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா, நான் வேணா வேற ட்ரெஸ் போட்டுட்டு வரவா என்று கேட்டாள். மை குட்டி காப்ளின், இந்த ட்ரெஸ்ல நீங்க செம கியூட்டா இருக்கீங்க, இப்படியே போனா வெளியில இருக்கிற எல்லாரும் உங்களை தான் சைட் அடிப்பாங்க, அதனாலதான் வேண்டான்னு சொன்னேன் என்று சொல்லிவிட்டு அவளை வந்து பின்னால் அணைக்க, உடனே ஒரு சிறு வெக்கத்துடன், லிட்டில் டாக்டர், இந்த நேரத்துக்கு பேயும் பிசாசும் தான் ரோட்ல இருக்கும், அவ்வளவா மனித நடமாட்டம் இருக்காது, அதனால அமைதியா வரீங்களா, கிளம்பலாம் என்று சொன்னாள். அது சரி, பொண்ணுங்க இதுல மட்டும் கிளவரா இருப்பீங்க, சரி எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான், இன்னொரு நாள் என்கிட்ட சிக்காமையா போயிடுவ, அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஏக்கமாக அவளை பார்த்தான். மேக்னா சிரித்து கொண்டே, கோவப்படுற பசங்களை கூட நம்பிடலாம், இந்த மாதிரி அம்மாஞ்சி மாதிரி முகத்தை வச்சிருக்கிற பசங்களை தான் நம்ப முடியாது என்று சொல்லி அவனது கன்னத்தை கிள்ளியவள் அவனது கையை பிடித்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். சற்று நேரத்தில் அந்த லேபிற்கு வந்து சேர்ந்தனர். அவள் சொன்னது போலவே அந்த லேப் திறந்திருந்தது. அதற்குள் உள்ளே யார் வந்தார்கள் என்று கூட திரும்பி பார்க்காமல் ஒருவன் உட்கார்ந்து முக்கியமாக எதையோ ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தான். அதை பார்த்த சிம்மன், இவன் தான் நீ சொன்ன சீனியரா, திருடன் வந்து திருடிட்டு போனா கூட தெரியாத அளவுக்கு இருக்கான் என்று சொன்னான். உடனே மேக்னா, அதுதான் அவரோட ஒர்க் சின்சியாரிட்டி, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா என்று சொல்லிவிட்டு அவளும் அவனிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள். மைக்ரோஸ்கோப் வழியாக எதையோ உற்று பார்த்தவன் பின்பு அங்கிருந்த பேப்பரில் எதையோ எழுதி முடித்துவிட்டு நிமிர்ந்தவன் அங்கு மேக்னா இருப்பதை பார்த்துவிட்டு, என்னாச்சு, இந்த நேரத்துல எதுக்கு என்ன தொந்தரவு பண்ண வந்திருக்க என்று கேட்டான். சாரி சீனியர், தொந்தரவுக்கு மன்னிக்கணும், எனக்கு இந்த கிரீமை கொஞ்சம் செக் பண்ணி தர முடியுமா என்று சொன்னாள். ஓகே என்று சொல்லிவிட்டு அந்த கிரீமை வாங்கியவன் உடனே அதை டெஸ்ட் செய்ய ஆரம்பித்தான். உன்னோட சீனியர்னு சொல்ற, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, இந்த மாதிரி நார்மலான எந்த பேச்சும் பேசாம பார்க்கவே ஆள் கொஞ்சம் விசித்திரமா இருக்கான் என்று சிம்மன் கேட்டான். அவர் அப்படிதான், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒன்று மேல காதல், அவருக்கு அவரோட தொழில் மேல காதல். உனக்கு ஒன்று தெரியுமா, இவர் இப்ப வரைக்கும் சிங்கிளா தான் இருக்காரு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் பிரேக்கப் பண்ற அன்னைக்கு தான் பார்த்துருக்கிறாரு. பார்த்துக்கோ, அப்படின்னா இவரோட காதல் எப்படி இருந்திருக்கும்னு என்று சொல்லி மேக்னா சிரித்தாள். ஓஹோ, அப்ப சார் சின்சியர் சிகாமணின்னு சொல்ல வர, என்னதான் நம்ம எந்த பொருள் மேல போதை கொண்டாலும் தன்னோட காதலி மேல இருக்கிற போதை அலாதிதான் என்று சொல்லிவிட்டு சிம்மன் மேக்னாவை ஒரு மார்க்கமாக பார்த்தான். உடனே மேக்னா அவனிடமிருந்து சற்று தூரம் தள்ளி நின்று, ஹலோ, நாம லேப்ல இருக்கோம், ஞாபகம் இருக்கட்டும் என்று சொன்னாள். ஆமா, இல்லாட்டா மட்டும் மேடம் அப்படியே என் கூட ரொமான்ஸ் தான் பண்ணிட போறீங்க என்று சிம்மன் சலித்து கொள்ள, உடனே மேக்னா அவனது கைகளை இறுக கோர்த்து கொண்டு, லிட்டில் டாக்டர், நீங்க உங்களோட படிப்பை முடிங்க, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்று சொன்னாள். மேக்னாவிற்கு என்னதான் சிம்மனுடன் பழகினாலும் அவளுக்குள் ஒரு பயம் இருந்து கொண்டேதான் இருந்தது. இப்பொழுது ஆரம்பிக்கும் இந்த வாழ்க்கையாவது உண்மையான காதலுடன் கடைசி வரை அவளுடன் கூட வர வேண்டும் என்று நினைத்தாள். அதனால்தான் வாழ்க்கை தொடங்குவதில் அவசரப்படக்கூடாது என்று ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து வைத்தாள். அதை புரிந்து கொண்ட சிம்மனும் அவளை எதிலும் கட்டாயப்படுத்தாமல் அவள் போக்கிற்கே விட்டான். சற்று நேரத்தில் அவர்கள் கொடுத்த கிரீமின் ரிப்போர்ட் வந்துவிட அதை கொடுத்த அந்த சீனியர், இந்தா உன்னோட ரிப்போர்ட் வந்துருச்சு, முதல்ல இடத்த காலி பண்ணு என்று சொன்னான். சிம்மா,
நிஜமாவே சூப்பர், நீ கொடுத்த அந்த க்ரீம்ல எந்த ஒரு குறையும் இல்லை, 100% நேச்சுரல், 100% சேஃப்டி, இதை நம்ம பயப்படாம மார்க்கெட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் என்று சொல்லி அவனை கட்டி அணைத்து அவனது கன்னத்தில் முத்தம் கொடுத்தாள். அதை பார்த்த அவளது சீனியர், ஏது பண்றதா இருந்தாலும் 2 பேரும் வெளியில போய் பண்ணுங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க தொடங்கினான். உடனே சிம்மன், இவன் மனுஷனா இல்ல மரமா, கொஞ்சம் கூட உணர்வே இல்லாதவனா இருக்கானே, இவனெல்லாம் லவ் பண்ணியிருக்காளே ஒரு பொண்ணு, அவளை சொல்லணும் என்று சொல்லிவிட்டு மேக்னாவை அணைத்து கொண்டவன், சொல்லுங்க மேடம், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் என்று கேட்டான். 1 minute என்று சொல்லிவிட்டு மேக்னாவின் சீனியரிடம் சென்றவள், சீனியர் ரொம்ப தேங்க்ஸ், நீங்க எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் இதுக்காக கண்டிப்பா நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் சண்டே நான் உங்களை மீட் பண்றேன், நீங்க ஃப்ரீயா இருங்க, பாய் என்று சொல்லிவிட்டு சிம்மனை பார்த்தவள், நிஜமாவே நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் என்று சொன்னாள். மேக்னாவின் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்த சிம்மன் அவளை தன்னுடன் இறுக அணைத்து கொண்டு, நீ எப்பவுமே இதே மாதிரி சிரிச்சிட்டே இருக்கணும், உன்னோட முகத்துல இந்த சிரிப்பை பார்க்கறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று சொன்னான். சிம்மன் தன் மீது கொண்டிருக்கும் அன்பை பார்த்த மேக்னா கண்களில் கண்ணீருடன், என்னோட வாழ்க்கையில நீ ஏன் முன்னாடியே வரல என்று கேட்டாள். ஒருவேளை நீ முன்னாடியே என்ன பார்த்திருந்தா உனக்கு என்ன பிடிக்காம போயிருக்கலாம்ல, அதனால கூட கடவுள் நம்ம 2 பேரையும் லேட்டா மீட் பண்ண வச்சிருக்கலாம், எனிவே இப்ப நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கோம்ல, அது போதும் என்று சொன்னான். சிம்மா, நீ எப்பவும் என் கூட இருப்பல்ல, எதுக்காகவும் என்னை விட்டு போக மாட்டல்ல என்று மேக்னா கலங்கிய விழிகளுடன் சிம்மனை பார்த்து கேட்டாள். உடனே சிம்மன், ஏய் காப்ளின், இப்ப எதுக்கடி இப்படி அழுகிற, கடவுள் என்னை கூப்பிடுற வரைக்கும் நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், யாருக்கும் விட்டு தர மாட்டேன், இந்த ஜென்மத்துல என்கிட்ட இருந்து உனக்கு விடுதலையே கிடையாது, யூ ஆர் மைன் என்று சொல்லி அவளது நெற்றியில் தனது இதழை பதித்தான். சரி, டைம் ஆகுது, என்னை வீட்டில் டிராப் பண்ணிட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு சிம்மா என்று மேக்னா சொன்னாள். எது, வீட்டுக்கு கிளம்பணுமா? ஏய் காப்ளின், என்ன விளையாடுறியா, மணியை பாத்தியா, இதுக்கு மேல என்னால வீட்டுக்கு போக முடியாது, இன்னைக்கு நைட்டு நான் உன் கூட தான் ஸ்டே பண்ணுவேன் என்று சொன்னான். என்ன, என் கூட ஸ்டே பண்ண போறியா, அடி வாங்குவ சிம்மா, நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு என்று சொன்னாள். உடனே சிம்மன், அதெல்லாம் முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, முதல்ல கார்ல வந்து ஏறு என்று சொல்லிவிட்டு வேகமாக காருக்குள் சென்று உட்கார்ந்தான். மேக்னாவும் வேறு வழி இல்லாமல் அவன் அருகில் உட்கார்ந்து கொண்டவள், சிம்மா நான் சொல்றத கேளு, நீங்க எல்லாம் ஸ்டே பண்ணக்கூடாது என்று சொன்னாள். நான் தான் சொன்னேன்ல, உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிக்கோ, நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சிம்மன் காரை ஓட்டி கொண்டு மேக்னாவின் வீட்டிற்கு சென்றான். சிம்மா நான் சொல்றத கேளு, சமத்து பிள்ளையா நீ வீட்டுக்கு போகணும், ஓகே என்று மேக்னா சொன்னாள். காரிலிருந்து இறங்கியவன் இறங்கி வந்து கார் டோரை திறந்து அவளை அப்படியே தனது கைகளில் தூக்கி கொண்டவன், குட்டி காப்ளின், சமத்து போனா நான் சொல்றத கேளு, ஓகே என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்றான். செம்ம கியூட்டா இருக்க. மேக்னாவை தூக்கி கொண்டு அவளது வீட்டிற்குள் சென்றவன் அவளது அறைக்குள் இருந்த சோஃபாவில் அவளை உட்கார வைத்தான். பின்பு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா என்று சொன்னான். சிம்மன் அப்படி சொன்னதும் மேக்னா சற்று தயக்கத்துடன், என்ன ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரவா என்று கேட்டாள். ஏன், உங்க ஊர்ல தூங்குறதுக்கு முன்னாடி ரெஃப்ரெஷ் ஆக மாட்டீங்களா என்று சிம்மன் கேட்டான். ரெஃப்ரெஷ் ஆவேன், ஆனா இப்ப தோணல, நான் இப்படியே தூங்க போறேன் என்றாள் மேக்னா. என்ன, இப்படியே தூங்க போறியா, அடி வாங்குவ நீ, இப்ப நீயா போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரியா, இல்ல நானே உன்னை அப்படியே தூக்கிட்டு போட்டா என்று சொல்லிவிட்டு சிம்மன் மேக்னாவின் அருகில் போக, உடனே மேக்னா சோஃபாவில் இருந்து துள்ளி குதித்து எழுந்து நின்றவள், நானே போறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக குளியல் அறையை நோக்கி ஓடினாள். மேக்னா அப்படி துள்ளி குதித்து ஓடுவதை பார்த்து சிரித்த சிம்மன், உனக்கெல்லாம் அன்பா சொன்னா கேட்காது, இப்படிதான் சொல்லணும் என்று சொல்லிவிட்டு அவளது அறையை சுற்றி பார்த்தான். அங்கிருந்த சுவற்றில் ஒரு போட்டோ மாட்டப்பட்டிருந்தது. அதில் ஒரு பெண் ஒரு குழந்தையை தூக்கி வைத்த வண்ணம் இருந்தது. அதை பார்த்த உடனே அதில் இருக்கும் இருவரும் மேக்னாவும் அவளது தாயும் தான் என்பதை கண்டு கொண்டவன்,
அதில் சிறு குழந்தையாக இருந்த மேக்னாவை தனது விரல்களால் தொட்டு பார்த்தான். ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு வெளியே வந்த மேக்னா, அந்த ஃபோட்டோவை என்ன பண்ற என்று கேட்டாள். உடனே சிம்மன், அது ஒன்றும் இல்லை, இந்த குழந்தை செம்ம க்யூட்டாக இருக்கு இல்லை, அப்படியே தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு என்று சொல்லி அந்த ஃபோட்டோவில் இருந்த குழந்தைக்கு முத்தம் கொடுத்தான். உடனே மேக்னா வெக்கத்துடன், அது அது சின்ன குழந்தை, அதுக்கு எதுக்கு நீ முத்தம் கொடுக்குற என்று கேட்டாள். அப்படியா, சரி, நான் சின்ன குழந்தைக்கு முத்தம் கொடுக்கல, இந்த பெரிய குழந்தைக்கு கொடுக்கலாம் தானே என்று சொல்லிக்கொண்டே அவள் அருகில் நடந்து போக, உடனே மேக்னா ஒருவித பதட்டத்துடன் பின்னால் நோக்கி சென்று கொண்டிருந்தாள். இறுதியாக அங்கிருந்த சுவற்றில் சாய்ந்த மேக்னா என்ன செய்வது என்று பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளுக்கு மிக அருகில் வந்தவன் கண்களோடு தனது கண்களை நோக்கினான். தன்னவனின் கண்களை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் மேக்னா தனது கண்களை மூடிக்கொள்ள, சிம்மன் சிரித்துக்கொண்டே மெதுவாக அவளது கண்களில் தனது இதழை பதித்தவன், நானும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு குளியல் அறைக்குள் சென்றான். சிம்மன் அங்கிருந்து சென்றதும் தான் மேக்னாவிற்கு உயிரே வந்தது போல் இருந்தது. உடனே ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டவன், இவன் இருக்கானே, என்னை ஏதோ பண்றான் என்று சொல்லிவிட்டு தனது தலையை துவட்டி கொண்டு இரவு படுக்கைக்கு செல்லும் முன் முகத்தில் அப்ளை செய்யும் கிரீமை எடுத்து அப்ளை செய்ய தொடங்கினாள். சற்று நேரத்தில் குளித்துவிட்டு பாத்திங் டவலுடன் சிம்மன் தனது தலையை துவட்டி கொண்டே வெளியில் வர, அவனது அகன்ற மார்பில் நீர் வழிந்து கொண்டிருந்தது. கண்ணாடிக்கு முன்பு உட்கார்ந்து கொண்டிருந்தவள் யதார்த்தமாக திரும்ப, அங்கு அவள் கண்ட காட்சி அவளுக்குள்ளும் ஒருவித கிறக்கத்தை ஏற்படுத்தியது. அவளோ சிம்மனை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருக்க, அவளது நிலையை பார்த்த சிம்மன் என்ன என்று தன் கண்களாலேயே கேட்டான். உடனே மேக்னா சட்டென்று தனது தலையை தாழ்த்தி கொண்டு, ஒன்றும் இல்லையே என்று சொன்னாள். ஆனால் அவளது கண்கள் பட்டாம்பூச்சி போல் படபடத்தது. அதை பார்த்த சிம்மன் ரசித்து கொண்டே அவளுக்கு அருகில் சென்று அவளுக்கு மிக அருகில் குனிந்தவன் அவள் காதோரம் தனது இதழ்களை உரசிக்கொண்டே, தூங்கலாமா என்று கேட்டான். சிம்மன் அப்படி கேட்டதும் அவன் என்ன அர்த்தத்தில் கேட்கிறான் என்று எதுவும் புரியாதவள் கண்கள் படபடத்தவாறே, அது அது வந்து என்று ஏதோ அவள் உளறிக்கொண்டிருக்க, அதை எதுவும் காதில் வாங்காதவன் அவளை அப்படியே தூக்கி கொண்டு அங்கிருந்த படுக்கையில் மெதுவாக கிடத்தி, அவனும் அவள் அருகில் படுத்து கொண்டவன் அவளை தன்னுடன் இருக்க அணைத்து கொண்டு வேறு எதுவும் பேசாமல் கண்களை மூடினான். மேக்னாவின் இதயமோ விட்டால் எகிரி குதித்து வெளியே ஓடிவிடும் அளவிற்கு அவ்வளவு வேகமாக துடித்து கொண்டிருந்தது. சற்று நேரம் அமைதியாக இருந்தவள் சிம்மனிடமிருந்து எந்த ஒரு அசைவும் வராமல் இருக்க மெதுவாக அவன் புறம் திரும்பினாள். அவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததும், அவன் தூங்குவோமான்னு கேட்டதுக்கு இதுதான் உண்மையான அர்த்தமா? நான் தான் தேவையில்லாததை யோசிச்சிட்டனா என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள். பின்பு அவன் அழகாக தூங்கிக் கொண்டிருப்பதை ரசித்து கொண்டே அவனது அகன்ற மார்பில் முகம் புதைத்து அவளும் தூங்கினாள். காலையில் கண் விழித்து பார்த்த மேக்னா தன் அருகில் சிம்மன் இல்லாததை பார்த்து, இவன் எங்க போனா? காலையிலே நம்ம கிட்ட சொல்லாம கிளம்பி போயிட்டானோ என்று நினைத்து கொண்டு வேகமாக மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தாள். அங்கு கிச்சனில் சிம்மன் சமைத்து கொண்டிருப்பதை பார்த்ததும் தான் அவளுக்கு மனம் நிம்மதியாகியது. மேக்னா கண் விழித்ததும் ரெஃப்ரெஷ் கூட ஆகாமல் பதட்டத்துடன் ஓடி வருவதை பார்த்த சிம்மன் சிரித்துக்கொண்டே, குட் மார்னிங் காப்ளின் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் சமைக்கத் தொடங்கினான். உடனே மேக்னா சிரித்துக்கொண்டே குட் மார்னிங் என்று சொல்லிக்கொண்டு அவன் அருகில் வந்தவள் அவனை பின்னாலிருந்து அணைத்து கொண்டாள். சிம்மன் ஒரு கையில் கரண்டியும் இன்னொரு கையில் அவளையும் அணைத்தவாறு, என்ன, நான் உன்கிட்ட சொல்லாமலே கிளம்பி போயிட்டேன்னு நினைச்சியா என்று கேட்டான். நான் கண் முழிச்சதும் நீ என் பக்கத்துல இல்லாம போனது எனக்கு ஏதோ போல இருந்தது. சிம்மா, எனக்கு எப்போவுமே உன்னை என் பக்கத்திலே வச்சுக்கணும் போல இருக்கு. நீ இல்லாதப்போ நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். நீ என் பக்கத்தில் இருந்தா உன்னை தவிர வேற யாருமே எனக்கு வேணான்னு தோன்ற அளவுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கு என்று சொன்னாள். மேக்னா அப்படி சொன்னதும்
சிம்மன் சிரித்துக்கொண்டே அவளை அப்படியே தூக்கி அங்கிருந்த டேபிளில் உட்கார வைத்தான். மை குட்டி காப்ளின், உன்னை விட்டு நான் எங்கே போக போகிறேன்? இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. ஏற்கனவே காலேஜ்லேருந்து எனக்கு ஃபோன் கால் வந்தது. இன்னும் இருக்கிற 1 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை காலேஜுக்கும் வர சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் எனக்காக வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் நாம் எல்லாரும் ஒரே வீட்டில் ஹாப்பியாக இருக்கலாம், ஓகே என்று சொன்னான். என்ன, மறுபடியும் காலேஜ் போக போறியா? காலேஜிலேருந்து உன்னை வர சொல்லிட்டாங்களா என்று சொன்னவளின் முகம் சோகமாக மாறியது. அதை பார்த்த சிம்மன் எதுவும் புரியாமல், இப்போ எதுக்கு உன்னோட முகம் இப்படி மாறுது, என்ன விஷயம் என்று கேட்டான். இல்லை, நானும் ஒரு கம்பெனியோட டைரக்டர். என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னால் நல்லா இருக்குமா, அதான் யோசித்தேன் என்று சொன்னாள். உடனே சிம்மன் அவள் அருகில் சென்று அவளது கன்னத்தை தனது கரங்களில் ஏந்தியவன், இங்கே பாரு மேக்னா, இந்த உலகத்தில் நாம் ஒரே ஒரு முறை தான் பிறக்கிறோம். அந்த ஒரு முறையும் நாம் நமக்காக வாழணும். சுற்றி இருக்கிறவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்க, எப்படி பார்ப்பாங்கன்னு நம்ம அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு போயிட்டா கடைசியில் நமக்காக யார் வாழ்கிறது? உன்னை கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் பார்த்துப்பேன். உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா என்று சிம்மன் கேட்டான். அச்சோ சிம்மா, உண்மையிலே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை. ஆனாலும் நாம் இன்னும் இந்த சொசைட்டியோட சேர்ந்து தான் ஓடிட்டுருக்கோம். நம்ம சந்தோஷத்தில் பங்கெடுத்துக்கிற இந்த சமுதாயம் நம்ம அழுகும்போது வரமாட்டாங்க. ஆனால் அந்த அழுகையை யாராவது துடைக்க வந்தால் அதுக்கும் அவங்க 100 குறை சொல்லுவாங்க. சிம்மா, என்னோடய வாழ்க்கையில் கடைசி ஓப் நீ தான். உன்னால் மட்டும்தான் இப்போ நான் சிரிச்சிட்டு இருக்கேன். ஆனால் இந்த சிரிப்பு எத்தனை நாளைக்கு நீடிக்கும்னு தெரியல. ஒருவேளை என்னைக்காவது உனக்கு என்னை பிடிக்கலன்னு தோணுச்சுன்னா அன்னைக்கு நீ தாராளமாக என்னை விட்டு போகலாம். நான் உன்னை தடுக்க மாட்டேன் என்று மேக்னா சொல்லும் பொழுது அவளது கண்கள் கலங்கியது. மேக்னாவின் கண்களில் கண்ணீரை பார்த்தவன் அவளை தன்னுடன் அணைத்து கொண்டு, இங்கே பார் மேக்னா, என்ன ஆனாலும் சரி, நீ தான் இந்த ஜென்மத்தில் என்னோட ஒய்ஃப். இதை யாராலையும் மாற்ற முடியாது. கூடிய சீக்கிரமே அம்மா கிட்ட உன்னை பற்றி சொல்லி உன்னை அம்மாவை பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன். கண்டிப்பாக அம்மாவுக்கு உன்னோட கேரக்டர் பிடிக்கும். ஏன்னா உன்ன மாதிரி தான் அம்மாவும். ப்ளீஸ் கொஞ்ச நாளைக்கு எனக்காக வெயிட் பண்ண மாட்டியா என்று சிம்மன் கேட்டான். கொஞ்ச நாள் இல்லை, என்னோட லைஃப் முழுக்க உனக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணுவேன். என்னோட வாழ்க்கையில் நீ இருந்தாலும் சரி, நீ இல்லைனாலும் சரி, இந்த ஜென்மத்தில் உன்னை தவிர வேற யாரும் இனிமேல் என்னோட வாழ்க்கையில் வரமாட்டாங்க என்று மேக்னா சொல்லி முடிக்கும் முன்பே அவளது இதழை சிறைப்பிடித்தவன், அதே தான் எனக்கும். இந்த ஜென்மம் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி, புரிஞ்சுக்கடி என் குட்டி காப்ளின் என்று சொல்லிவிட்டு அவளது இதழில் அழுத்தத்தை கூட்டினான். மேக்னாவோ அவனது இதழ் முத்தத்தில் கரைந்து அப்படியே வானில் சிறகடித்து பறந்து கொண்டிருந்தாள். சிம்மனின் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும்? மேக்னாவின் இந்த கனவு வாழ்க்கை நிலைக்குமா? இவர்களை பற்றி தெரிந்தால் காயத்ரியின் நிலை என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த அத்தியாயத்தை கேளுங்க. மேக்னாவின் வீட்டிலிருந்து நேராக அவனது வீட்டிற்கு சென்றான் சிம்மன். நேற்று இரவு தனது நண்பனுடன் தங்கிவிட்டதாகவும் காலையில்தான் வீட்டிற்கு வருவேன் என்று சிம்மன் சொல்லியதால் மீனா வேகமாக அவனுக்கு சமைத்துவிட்டு காலையில் நேரத்திற்கே கிளினிக்கிற்கு கிளம்பி சென்று இருந்தாள். சிம்மன் வீட்டில் வந்து பார்க்கும் பொழுது வீடு பூட்டியிருக்க அவனிடம் இருந்த இன்னொரு சாவியை கொண்டு வீட்டை திறந்து உள்ளே சென்றான். டைனிங் டேபிளில் அவனுக்கான காலை உணவை மீனா சமைத்து ரெடியாக வைத்துவிட்டு இருப்பதை பார்த்த சிம்மன், இந்த அம்மா எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஏன் தான் இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாங்களோ தெரியல என்று சொல்லிக்கொண்டே தனது அறைக்கு சென்றான். காலையிலேயே நீண்ட வரிசை நின்று கொண்டிருந்தது. மீனா ஒவ்வொருவருக்கும் பொறுமையாக ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டிருந்தாள். கூட்டம் அதிகமாக வந்ததால் மீனா ஒருவரால் சமாளிக்க முடியாமல், இந்த பையன் இன்னும் வராம என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே என்று சொல்லிக்கொண்டே ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது, யாராவது இருக்கீங்களா? தயவு செஞ்சு என்னோட குழந்தையை காப்பாத்துங்க என்று அழுகுரல் கேட்டது. ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டிருந்த மீனா வேகமாக அவளது அறையிலிருந்து வெளியே வந்து பார்த்தாள். அங்கு ஒரு பெண் தனது தோளில் ஒரு 4 வயது பையனை போட்டுக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அதை பார்த்ததும், என்னாச்சுமா, குழந்தைக்கு என்ன செய்து என்று மீனா பதற்றத்துடன் கேட்டாள். குழந்தை மாடியிலிருந்து உருண்டு விழுந்துட்டான்
மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கான். தயவு செஞ்சு என்னோட குழந்தைய பாருங்க ப்ளீஸ், என் குழந்தைய காப்பாத்துங்க என்று அந்த பெண் அழுது கொண்டிருந்தாள். பின்னால் நின்று கொண்டிருந்த அவளது கணவனும், ப்ளீஸ் டாக்டர், என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க என்று அழுதார். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்க முதல்ல குழந்தைய கொண்டு வந்து இங்க இருக்கிற கட்டில்ல படுக்க வைங்க என்று மீனா சொன்னாள். உடனே அந்த பெண்ணும் வேகமாக வந்து அங்கிருந்த கட்டிலில் தனது மகனை படுக்க வைத்துவிட்டு அருகில் நின்று கொண்டிருந்த தனது கணவனை கட்டி கொண்டு அழுதாள். குழந்தையின் பஸ்ஸை செக் செய்வதற்காக தொட்டு பார்க்க மீனாவிற்கு எதுவும் தெரியவில்லை. பின்பு அவனது ஹார்ட்பீட்டை தொட்டு பார்க்க அதிலிருந்தும் எந்த சத்தமும் வராமல் போனது. மீனாவிற்கு என்ன நடந்திருக்கும் என்பது புரிந்து போனது. ஆனால் அந்த தாயிடம் அதை சொல்ல தைரியம் இல்லாத மீனா, இங்க பாருங்க, இது சின்ன கிளினிக், இந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது அவ்வளவு சரி இருக்காது, நீங்க உடனே பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறீங்களா என்று மீனா சொன்னாள். மீனா அப்படி சொன்னதும் அந்த பெண் அந்த பில்டிங்கே அதிரும் அளவிற்கு, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நானே பிள்ளைய கவனிக்காம விட்டுட்டனே என்று கதறி அழுதாள். அந்த பெண் அப்படி அழுததும் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களும் கூடினர். மீனாவிற்கோ என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்து கொண்டு நின்றாள். உடனே அந்த சின்ன பையனின் அப்பா மீனா அருகில் வந்து, டாக்டர், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், இப்போதைக்கு என் கண்ணுக்கு நீங்க தான் கடவுளா தெரியுறீங்க, என் பையனை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க, என் பையன் இல்லாம எங்க 2 பேர்னாலையும் வாழவே முடியாது என்று அழுதார். மீனாவிற்கு என்ன செய்வது என்று தெரியாமல், சரி ஏதாவது முயற்சி செஞ்சு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அந்த பையன் அருகில் சென்றவள் அவனது மார்பில் கை வைத்து நன்றாக அமுக்கி பார்த்தாள். பின்பு வாய் வழியவும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் செய்து எந்த பலனும் இல்லாமல் போக, மீனா, இங்க பாருங்க, நீங்க கடத்துற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்தானது தான், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த குழந்தைக்கு இதே துடிப்பு இல்லை, நீங்க பெரிய ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது கொண்டு போனீங்கன்னா அவங்க பெரிய டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு உண்மையான நிலவரத்தை சொல்லுவாங்க, இங்க நாங்களா ஒரு முடிவுக்கு வர முடியாது என்று மீனா சொல்லி முடிக்கும் முன் அந்த பெண் தரையில் படுத்து, ஐயோ முடியாது, என்னால முடியாது, என் குழந்தை இல்லாம இந்த உலகத்துல என்னால வாழ முடியாது, கடவுளே இப்பவே என்னோட உயிரையும் சேர்த்து எடுத்துக்கோங்க என்று அழுதாள். அந்த குழந்தையின் தகப்பனும் தரையில் படுத்து அழுகும் தன் மனைவியை சமாதானம் செய்வதா, இல்லை தினமும் தன் தோளில் ஏறி உட்கார்ந்து கொள்ளும் தன் பிள்ளை இப்படி மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிறானே அவனை பார்ப்பதா என்று எதுவும் தெரியாமல் அழுது கொண்டு நின்றார். அப்பொழுது அங்கே வந்த சிம்மன், எல்லாரும் கொஞ்சம் தள்ளுங்க என்று சொல்லிவிட்டு, என்னமாச்சு என்று கேட்டான். சிம்மா, அந்த பையனோட இதயம் துடிக்கல என்று சொன்னாள். சரிம்மா, நீங்க தள்ளுங்க, நான் பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு சிம்மன் அந்த பையனின் கையை பிடித்து பார்த்தான். பின்பு அவனது இதயத்திலும் தனது காதை வைத்து கேட்க, அதிலும் எந்த சத்தமும் இல்லாமல் போகவும், எல்லாரும் நல்லா தள்ளிப்போங்க, குழந்தைங்களுக்கு காத்து வர விடுங்க என்று சொன்னவன் தனது அக்குப்பஞ்சர் ஊசியை எடுத்து அவனது தலையிலும் மார்பிலும் செலுத்தினான். ஆனால் எந்த பலனும் இல்லாமல் அந்த குழந்தை அப்படியே கிடந்தது. அங்கிருந்த அனைவரும், பாவம், இந்த வயசுல இந்த குழந்தை இப்படி இறந்து போச்சு, குழந்தை மாடிப்படியிலிருந்து உருள்ற வரைக்கும் அப்படி நீங்க என்னதான் பண்ணுனீங்க என்று அந்த பெற்றவர்களையே அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கே வந்த ஒரு ஆங்கில மருத்துவ டாக்டர், இந்த கேஸு இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்துச்சு, அதெல்லாம் அந்த பையன் அப்போவே இறந்து போயிட்டான், அதை நம்ம சொன்னால் நம்ம மேலே ஏதாவது கேஸ் ஃபைல் ஆகிடும், அதனால நான் தான் போங்கன்னு சொன்னேன். அவங்க கடைசியில் இங்கே வந்துட்டாங்களா, என்னாலே பார்க்க முடியாதது, இவங்க என்ன பண்ணிட போகிறாங்க என்று சொல்லி கொண்டு நின்றார். உடனே அங்கிருந்த ஒரு வயதானவர், ஏயா நீ எல்லாம் ஒரு டாக்டரா, இவ்வளோ வயசாச்சு, அந்த பையனை தொட்டு கூட பார்க்க மாட்டேன்னு அவங்க 2 பேரையும் மனசாச்சு இல்லாமல் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போக சொல்லிட்டேன். சின்ன பையனாக இருந்தாலும் தைரியமாக நான் பார்க்குறேன்னு அந்த பையனை தொட்டு பார்க்குறான்ல, அதுக்கே அந்த பையனுக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும், பேசாமல் வாயை மூடிட்டு நெல்லியா என்று திட்டினார். உடனே அந்த டாக்டர் அந்த வயதானவரை பார்த்து முறைத்துவிட்டு அடுத்து என்ன நடக்கும் என்று ஆர்வமாக பார்த்து கொண்டு நின்றார். சிம்மன் எவ்வளவு முயற்சி செய்தும்
அவனிடம் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் போக சிம்மன் அருகில் சென்ற மீனா, நம்மளால என்ன முடியுமோ அதுதான் சிம்மா செய்ய முடியும், இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது என்று சொன்னாள். உடனே சிம்மன், இல்லை, என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது என்று சொன்னவன் அந்த குழந்தையை தனது கைகளில் தூக்கி கொண்டு, இங்க பாருங்க, என் பின்னால யாரும் வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து ஒரு அறைக்குள் ஓடினான். சிம்மன் அப்படி ஓடுவதை பார்த்ததும் அந்த பெண், நில்லுங்க, என் குழந்தைய எங்க கொண்டு போறீங்க என்று அழுதாள். உடனே மீனா, என் பையனும் நல்ல டாக்டர் தாம்மா, கண்டிப்பா உங்க பிள்ளைய காப்பாத்த தான் பார்ப்பான், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க என்று சொல்ல அந்த பெண் அழுது கொண்டே நின்றாள். சிம்மன் அந்த அறையில் இருந்த படுக்கையில் அந்த குழந்தையை படுக்க வைத்தவன் பின்பு கண்களை மூடி, எனக்கு தெரியும் என்ன உங்களோட சிஷ்யனா ஏத்துக்கிட்ட நீங்க எப்பவும் என் கூட தான் இருக்கீங்கன்னு. எனக்கு இவ்வளவு சக்தி நீங்க எதுக்கு கொடுத்தீங்கன்னா, இங்க கஷ்டப்படுறவங்களை காப்பாத்துறதுக்காகவும் யாருக்கெல்லாம் என்னோட உதவி தேவைப்படுதோ அவங்களையும் காப்பாற்றணும்னு தானே நீங்க எனக்கு உங்களோட சக்தியெல்லாம் கொடுத்தீங்க. இப்போ இந்த குழந்தையோட உயிரை நான் கண்டிப்பாக காப்பாற்றியே ஆகணும். வெறும் 4 வயசுல இந்த குழந்தை இந்த உலகத்தை விட்டு போகிறது கொடுமையான ஒரு விஷயம். அந்த தாயோட அழுகை குரல் என்னோட இதயத்தை 2ஆக்குது. தயவு செஞ்சு எப்படியாவது இந்த குழந்தையை காப்பாத்துங்க, அதுக்கான சக்தி எனக்கு கொடுங்க என்று தனக்குள் சொல்லி கொண்டவன் பின்பு ஏதேதோ மந்திரத்தை சொல்லி அவனிடம் இருக்கும் மொத்த ஸ்பிரிச்சுவல் சக்தியையும் ஒன்றாக திரட்டி அதை அந்த குழந்தையின் உடலுக்குள் செலுத்தினான். அவனிடம் இருந்த அனைத்து ஸ்பிரிச்சுவல் சக்தியும் அந்த குழந்தையிடம் சென்றதும் உடலில் எந்த ஒரு சக்தியும் இல்லாதது போல் சிம்மன் அப்படியே மயங்கி தரையில் சரிந்தான். சிம்மன் தரையில் சரிந்த அடுத்த நொடி மெதுவாக கண்களை திறந்த அந்த குழந்தை அம்மா என்று அழுதது. அந்த குழந்தையின் குரல் கேட்டதும் அந்த குழந்தையின் தாய் வேகமாக பப்ளூ என்று கத்திக்கொண்டு அந்த அறைக்குள் ஓடினாள். குழந்தை எழுந்து உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் வேகமாக தூக்கி தன்னுடன் அணைத்து கொண்டு அந்த குழந்தையின் முகம் முழுவதும் முத்த மழை பொழிந்தாள். அப்பொழுதுதான் உள்ளே வந்து பார்த்த கிருஷ்ணா, தம்பி உங்களுக்கு என்னாச்சு என்று சொல்லிக்கொண்டு வேகமாக சிம்மனை தூக்கினார். மெதுவாக கண்களை திறந்த சிம்மன், எனக்கு ஒன்றும் இல்லை என்பது போல் தலையசைக்க தனது கைகளால் சிம்மனை அப்படியே தூக்கி அங்கிருந்த கட்டிலில் கிருஷ்ணா உட்கார வைத்தான். குழந்தை உயிருடன் வெளியே வருவதை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரும், இது என்ன ஆச்சரியம், இறந்ததா நினைச்சுக்கிட்டு இருந்த குழந்தை எப்படி உயிரோட வந்துச்சு, நிஜமாவே அந்த டாக்டர் பார்க்க சின்ன பையனா இருந்தாலும் இந்த குழந்தையோட உயிரை காப்பாத்திட்டாரே, இனிமே இங்க இருக்கிற டாக்டர் கிட்டலாம் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது, நமக்கு என்ன செஞ்சாலும் இனிமே இந்த டாக்டர் கிட்ட தான் வரணும், இவர் ரொம்ப கைராசியான டாக்டர் என்று அங்கிருந்த அனைவரும் சிம்மனை பாராட்டிவிட்டு பின்பு அந்த குழந்தையையும் கொஞ்சிவிட்டு அங்கிருந்து சென்றனர். சிம்மனின் நிலையை கண்ட அந்த குழந்தையின் பெற்றோர், தம்பி என் குழந்தையை காப்பாத்தின உங்களுக்கு என்னாச்சு, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க என்று கேட்டனர். உடனே சிம்மன் பேச முடியாமல் திணறி திணறி, எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன், அவ்வளோதான், குழந்தைக்கு நீ பயப்பட எதுவும் இல்லை, நீங்க தாராளமா குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த படுக்கையில் சரிந்தான். சிம்மனின் நிலையை கண்டதுமே மீனாவிற்கு புரிந்து போனது. சிம்மனின் வாழ்க்கையில் நடந்திருக்கும் மாற்றத்திற்கும் சிம்மன் இப்பொழுது இருக்கும் நிலைக்கும் காரணம் கண்டிப்பாக அவனது முன்னோரிடம் இருந்து அந்த ஸ்பிரிச்சுவல் சக்தியை பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான். ஏற்கனவே இது அனைத்தையும் பற்றி சிம்மனின் தாய் தனது தந்தை மூலம் அறிந்திருந்தாள். ஆனால் நம் குடும்பத்தில் அடுத்து யாருக்கு இந்த பாக்கியம் வருமான்னு தெரியல என்ற அடிக்கடி அவளது தந்தை சொல்லி கொண்டிருப்பார். அது சிம்மனாக இருக்கும் என்று துளியும் எதிர்பார்க்காத மீனாவிற்கு ஒரு வகையில் சந்தோஷமும், அதே நேரத்தில் இந்த சக்தி அவனுக்கு இருந்தால் அவனை சுற்றி எத்தனை கெட்டவர்கள் வருவார்கள் என்று நினைக்கும் பொழுது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. கிருஷ்ணாவோ எதுவும் புரியாமல், தம்பி அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு தான் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனீங்க, அப்புறம் எதுக்கு நீங்க இந்த நிலைமைக்கு ஆயிட்டீங்க, உள்ள அப்படி என்னதான் நடந்துச்சு என்று கேட்டான். உடனே மீனா,
கிருஷ்ணா, நீ போய் சிம்மனுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா என்று சொல்லி அவனை அங்கிருந்து அனுப்பிவிட்டு பின்பு சிம்மனிடம் அருகில் வந்த மீனா அவனது தலையை அன்பாக வருடிக்கொண்டு, சிம்மா, நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். நானும் உன்கிட்ட எதுவும் கேட்கல. ஆனா எப்பவும் கேர்ஃபுல்லா இரு. உன்னை சுத்தி எவ்வளவு நல்லவங்க இருக்காங்களோ அதை விட 2 மடங்கா கெட்டவங்க இருப்பாங்க. பார்த்துக்க என்று சொல்லிவிட்டு அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்றாள். மீனாவின் அந்த வார்த்தையே சிம்மனுக்கு தனது தாய்க்கு ஓரளவுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது புரிந்திருக்கும் என்று நினைத்தவன் எதுவும் சொல்லாமல், அம்மா, சாரி என்று சொன்னான். மீனாவோ சிம்மனை பார்த்து சிரித்துவிட்டு, இதுக்கு எதுக்குப்பா சாரி சொல்ற, இதெல்லாம் கடவுளோட செயல் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த டேபிளில் சென்று உட்கார்ந்து மற்ற பேஷண்ட்டுகளை பார்க்க ஆரம்பித்தாள். சிம்மனின் உடல் எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் சக்தியும் இல்லாமல் மிகவும் சோர்ந்து போய் இருந்தது. அடுத்த 3 நாட்கள் எங்கும் செல்லாமல் வீட்டிலேயே ஓய்வெடுத்து வந்தான். மேக்னாவும் அவளது புதிய ப்ராடக்ட் அப்ரூவ்டு வாங்குவதற்காக அலைந்து கொண்டிருந்ததால் அவளும் சிம்மனுக்கு ஃபோன் செய்யவில்லை. சிம்மன் தனது அறையில் படுத்திருக்க அப்பொழுது அவனது செல்போன் சினுங்கியது. அதை எடுத்து பார்த்த சிம்மன் அதில் அஜயின் எண்ணை பார்த்ததும் சிரித்துக்கொண்டே ஃபோனை அட்டன் செய்து, அஜய், எப்படி இருக்க என்று கேட்டான். நான் நல்லா தான் இருக்கிறேன் சார், தான் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க, உங்களை பார்க்கவே முடியலையே, அவ்வளோ பிஸியா என்று கேட்டான். உடனே சிம்மன், இல்லடா, உனக்கு தான் தெரியும்ல, புது கிளினிக் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதனால கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கு என்று சொன்னான். சரி சரி, இப்பவே கிளம்பி நீ ஹோட்டலுக்கு வா, இங்கே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் என்று சொன்னான். என்ன பார்ட்டியா? எதுக்குடா திடீர்னு பார்ட்டி என்று சிம்மன் கேட்டான். அதெல்லாம் நேரில் தான் சொல்லணும், நீ இப்போ வர முடியுமா, இல்லை நாங்கள் வந்து உன்னை அப்படியே தூக்கிட்டு வரவா என்றான் அஜய். அதெல்லாம் எதுவும் வேணாம், நானே வரேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தவன் சற்று நேரத்தில் கிளம்பி கௌதமின் ஓட்டலுக்கு சென்றான். சிம்மனை பார்த்ததும் இருவரும் சிரித்துக்கொண்டு, என்னடா ஃபேஸ் எல்லாம் டல்லா இருக்கு, எதுவும் உடம்பு சரியில்லையா என்று கேட்டனர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரீசெண்டாக தூக்கம் இல்லை, அதனால் அப்படி இருக்கேன். சரி சொல்லுங்க, என்ன பார்ட்டி என்று கேட்டுக்கொண்டே அஜயின் முகத்தை பார்த்தவன் ஏதோ யோசித்துவிட்டு, என்ன அஜய், உன்னோட முகத்துல ஏதோ கலை தெரியுதே, என்ன விஷயம் என்று கேட்டான். உடனே கௌதம், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட, சாருக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க, இன்னும் 2 மந்த்ஸில் மேரேஜ், நெக்ஸ்ட் மந்த் என்கேஜ்மெண்ட் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் சார் முகம் இவ்வளோ பிரைட்டாக இருக்கு என்று சொன்னான். டேய், என்னடா சொல்ற, அதுக்குள்ள மேரேஜா, இன்னும் நீ தான் படிப்பே முடிக்கலையே என்று சிம்மன் கேட்டான். உடனே கௌதம், சும்மா, இது பக்கா பிஸ்னஸ் மேரேஜ், அப்படிதான் நடக்கும், 2 ஜாம்பவான்கள் ஒன்று சேர்ந்தா அவங்களோட பிஸ்னஸ் இன்னும் உச்சத்துக்கு போகும், அதோட ப்ரீ பிளானிங் தான் இந்த வெட்டிங் என்று சொன்னான். என்னடா சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியல என்று சிம்மன் கேட்டான். அது ஒன்றும் இல்லடா, இவனுக்கு பார்த்துருக்க பொண்ணோட அப்பாவும் பெரிய ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்காரு, அவரோட ஷாப்பும் வேர்ல்டில் எல்லா இடத்துலையும் இருக்குது, அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அவருக்கு அப்புறம் அந்த பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவரோட பெஸ்ட்டான ஒருத்தர் வேணும்ல, அதுக்காக தான் அவர் பிளான் போட்டு நம்மால் கூண்டோடு பிடிச்சி தூக்கிட்டாரு. தன்னோட பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது மூலமாக இவனோட கம்பெனியும் அவரோட கம்பெனியும் டைப் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ரெண்டும் ஒரு கம்பெனி ஆகிடும். 2 ஜாம்பவான்கள் ஒன்று சேரும்போது பிஸ்னஸும் சொல்லவா வேணும், ஆட்டோமேட்டிக்காக ஜெட்டு வேகத்தில் மேலே போயிடும் என்று சொன்னான். ஏண்டா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்போ காதல் முக்கியம் இல்லையா என்று சிம்மன் கேட்டான். உடனே அஜய் சிரித்து விட்டு, பணக்காரங்கன்னு பேருக்கு தாண்டா சொல்லிக்கலாம், ஆனால் நம்ம நினச்ச மாதிரி எதுவும் செய்ய முடியாது, இங்கே காதலுக்கெல்லாம் வேலையே இல்லை, வேணும்னா ஆசைப்பட்ட பொண்ணை காதலிச்சுக்கலாம், கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு கூட வாழ்க்கை நடத்த முடியாது, நம்ம வீட்டில் பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அதனால் சின்ன வயசுலேயே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், காதல்னு ஒன்று நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு என்றான். என்னதான் உங்க பணக்கார வாழ்க்கையோ எதுவும் எனக்கு புரியல, எனிவே கங்க்ராட்ஸ் என்று சொன்னான். சரி, அந்த பொண்ணை நீ இதுக்கு முன்னால பார்த்துருக்கியா, ஆள் எப்படி இருப்பா என்று சிம்மன் கேட்டான். பொண்ணு சூப்பராக தான் இருப்பா, நாங்கள் ஒரு 2 டைம்ஸ் அந்த பொண்ணை பார்த்துருக்கோம், எங்கள் பிஸ்னஸ் வேர்ல்டில் நடக்கிற ஈவெண்ட்டுக்கு அந்த பொண்ணு வந்திருக்கு, இப்போ ஃபாரினில் படிச்சுட்ருக்கா, அநேகமாக இந்த மந்த் வந்துடுவான்னு நினைக்கிறேன் என்று அஜய் சொன்னான். உடனே கௌதம், ஏண்டா பிஸ்னஸ் கல்யாணம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் அந்த பொண்ணை பார்த்துருக்குற,
அவ எப்போ வருவான்னு கூட தெரிஞ்சு வச்சிருக்க. டேய், இது மட்டும்தான் தெரியுமா இல்லை இந்த பொண்ணை பத்தி இன்னும் உனக்கு தெரியுமா என்று கேட்டு கிண்டல் செய்ய, டேய் நான் எப்பவும் உன் கூட தான் இருக்கேன், உனக்கு தெரியாம என்ன பண்ண போறேன், அப்படிலாம் எதுவும் இல்லை, வீட்டில் பேசிக்கிட்டாங்க, அதை வச்சு தான் சொன்னேன் என்று அஜய் சொன்னான். ஒரு நிமிடம் அவனை உற்று பார்த்த சிம்மன் பின்பு, அஜய் கண்டிப்பாக உன்னோட கல்யாண வாழ்க்கை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு உனக்கு எப்பவும் உறுதுணையாக இருப்பா என்று சொன்னான். சிம்மன் அப்படி சொன்னதும், நீயே சொல்லிட்ட, இதுக்கப்புறம் எனக்கு என்ன கவலை என்று சொல்லி அஜய் சிரித்தான். சரி சரி, பேசியே நேரத்தை போக்குனதெல்லாம் போதும், வாங்க என்ஜாய் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு அங்கு கௌதமிற்காக ஒதுக்கப்பட்டிருந்த பிரைவேட் அறையில் உட்கார்ந்து ட்ரிங்க் செய்ய ஆரம்பித்தனர். குடித்து கொண்டிருக்கும் பொழுது, என்னோட 2 ஃப்ரெண்டில் ஒருத்தன் கமிட் ஆகிட்டான், ஒருத்தனுக்கு லவர் இருக்கு, இப்போ நான் மட்டும்தான் சிங்கிளாக சுத்துறேனா என்று கௌதம் சொன்னான். உடனே சிம்மன், கவலைப்படாதடா, கூடிய சீக்கிரமே உங்கள் வீட்லேயும் ஒரு பிஸ்னஸ் மேரேஜ் பண்ணி வைப்பாங்க என்று சொன்னான். அடா பாவி, முதல்ல உன் வாயக்கழுவு, நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், அப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன், ஆனால் தயவு செஞ்சு கல்யாண வாழ்க்கையில் மட்டும் தலையிடாதீங்கப்பா, அது ஒரு முடிவாது நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா பிறந்ததுலேருந்து நான் செஞ்ச எல்லாமே எங்கள் அப்பாவுக்காக தான், அட்லீஸ்ட் என்னோட கல்யாண வாழ்க்கையாவது எனக்காக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று கௌதம் சொன்னான். சரிதான், வாழ்க்கையில எந்த உறவு வேணாலும் யார் வேணாலும் தீர்மானிக்கலாம், ஆனா நம்ம வாழ போற கல்யாண வாழ்க்கைங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணணும், ஏன்னா வாழ போறது நாம தானே என்று சிம்மன் சொன்னான். உடனே கௌதம், சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ போன முறை ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தியே, அந்த பொண்ணுகிட்ட உன்னோட லவ் சொல்லிட்டியா, 2 பேருக்கு அப்போ கல்யாணம் என்று குடி போதையில் கௌதம் கேட்டான். அவன் காயத்ரியை தான் கேட்கிறான் என்பதை புரிந்து கொண்ட சிம்மன் ஒரு நொடி அமைதியான பின்பு, ஆக்சுவலி நான் அந்த பொண்ணை லவ் பண்ணலடா என்று சிம்மன் தயங்கியபடி சொன்னான். சிம்மன் அப்படி சொன்னதும் அவ்வளவு நேரம் குடிபோதையில் இருந்த இருவரும், என்ன அந்த பொண்ணை லவ் பண்ணலையா, என்னடா சொல்ற என்று அதிர்ச்சியாக கேட்டனர். தொடரும். சிம்மன் காயத்ரியை காதலிக்கவில்லை என்று சொன்னதும் அஜயும் கௌதமும், டேய் என்னடா சொல்ற, ஆனா அந்த பொண்ணு கண்ணில் உன் மேல காதல் இருக்கிறத நான் பார்த்தேன்டா என்று அஜய் சொன்னான். சிம்மன் சற்று குற்ற உணர்வோடு, எனக்கு தெரியும் அவ என்னை உண்மையாக தான் காதலிக்கிறான்னு, ஆனால் நான் தான் அவளை உண்மையாக காதலிக்கல, அப்போ மீரா என்னை வேணான்னு விட்டுட்டு போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப லோன்லியாக இருந்தது, என்னோட வாழ்க்கையில் என்னை யாருக்குமே பிடிக்காதான்னு நினச்சிட்டு இருந்த போது தான் இவ என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். அந்த நேரத்தில் யாரோட அன்பாவது எனக்கு வேணும்னு தோணுச்சு, ஒருவேளை அதனால் அவள் சொன்ன காதல் எனக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வை தந்துச்சு, ஆனால் அவள் என்னை விட்டுட்டு ஊருக்கு போன போது தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அவள் என்னை விட்டுட்டு போனப்போ எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை, உண்மையை சொல்லப்போனால் அவள் இல்லாதது என்னோட வாழ்க்கையை பெருசாக ஒன்றும் பாதிக்கலை என்று சிம்மன் சொன்னான். டேய் என்னடா சொல்கிற, அந்த பொண்ணு பிடிச்சிருக்குங்கிற, அவள் விட்டுட்டு போனப்போ உனக்கு பெருசாக ஒன்றும் பாதிக்கலைன்னு சொல்கிற, அதுக்காக ஒரு பொண்ணை நீ மிஸ் பண்ணலைன்னா அவள் மேலே காதல் இல்லைன்னு அர்த்தமா, நீ எதுக்கு பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க என்று அவர்கள் இருவரும் சொல்லினர். இல்லடா, நான் மீரா கூட இருந்ததோ இல்லை காயத்ரி கூட இருந்ததோ காதல் இல்லை, காதல்னா ஒரு பொண்ணு நம்ம கிட்ட ப்ரப்போஸ் பண்ண உடனே நானும் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணுறதோ ஊர் சுற்றுறதோ இல்லடா, காதல்னா எந்த பொண்ணு கண்ணில் கண்ணீர் வந்தா நம்ம கண்ணில் கண்ணீர் வருதோ அதுதான் காதல், எந்த பொண்ணுக்காக இந்த உலகத்தையே மாற்றணும்னு நினைக்கிறோமோ அதுதான் காதல், எந்த பொண்ணுக்காக நம்மளை நாமே மறக்கிறோமோ அதுதான் காதல் என்று சிம்மன் காதல் வசனம் பேசிக்கொண்டு போக அவன் பேசுவதே இருவரும் புரியாமல் திரு திரு என்று முழித்து கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரும் அப்படி முழிப்பதை பார்த்த சிம்மன், டேய் என்னடா இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க என்று கேட்டான். இல்லை, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம், ஏண்டா அந்த பொண்ணு காதலிக்கலையான்னு கேட்டா ஏதேதோ இதயம் படம் முரளி மாதிரி டயலாக் சொல்லிட்டு இருக்க, அப்படி ஒரு காதல் எல்லாம் இப்போ இந்த உலகத்துல இருக்குன்னு நீ நினைக்கிறியா என்று அஜய் கேட்டான். உண்மையை சொல்ல போனா நானும் இதெல்லாம் நம்பலடா, அவளை பார்க்குற வரைக்கும் என்று சொல்லும் பொழுதே அவனது முகம் செந்தாமரையாய் மலர்ந்தது. அதை பார்த்ததும், யாருடாவ என்று கேட்கும் பொழுது அந்த அறையை தாண்டி ஏதோ ஒரு பெண் போக அவள் மேக்னா மாதிரியே இருந்தாள். உடனே சிம்மன், இப்ப வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்றான். டேய் அஜய், இவ ஏதோ சொல்லிட்டு போறான், உனக்கு ஏதாவது புரியுதா
இப்ப எதுக்கு இந்த ஓட்டம் ஓடுறான் என்று கௌதம் கேட்டான். எனக்கு எதுவும் புரியலடா. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் புரியுது. புதுசா ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு மறுபடியும் ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பித்தான். சிம்மன் அந்த அறையை விட்டு வெளியே வர அப்பொழுது மேக்னா போய்க் கொண்டிருந்தாள். வேகமாக ஓடி சென்றவன் அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டான். பதறிப்போன மேக்னா யாரு என்று திரும்பி பார்க்க அங்கு சிம்மனை பார்த்ததும், சிம்மன் நீயா? நீ எப்படி இங்க என்று ஆச்சரியமாக கேட்டாள். அத நான் கேட்கணும். நீ உன்னோட கம்பெனியில் இல்லாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று சிம்மன் கேட்டான். அதுவா, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, நம்மளோட அந்த நியூ ப்ராடக்ட்டுக்காக அப்ரூவல் வாங்கணும்னு. அதுக்காக தான் ஒரு ஆஃபீஸரை பார்க்க வந்தேன். இவர் மட்டும் சம்மதிச்சிட்டாருனா நமக்கு ஈஸியா மேலிடத்துல அப்ரூவர் வாங்கி கொடுத்துருவாரு என்று மேக்னா சொன்னாள். ஓ அப்படியா, சரி, வேலை முடிஞ்சா வாயேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் என்று சிம்மன் மேக்னாவை கூப்பிட்டான். இல்லை சிம்மா, நான் ஆல்ரெடி அவரோட தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். வாஷ்ரூம் போகிறதுக்காக தான் வந்தேன். அவர் அந்த ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு வேளை அவருக்கு கோவம் வந்து அவர் மட்டும் நமக்கு அப்ரூவல் வாங்கி கொடுக்கலனா என்ன பண்ணுறது? நாம் இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணலாம், தப்பா எடுத்துக்காத, ஓகே என்று சொன்னாள். சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நான் உன் கூட வரவா என்று சிம்மன் கேட்டான். இல்லை சிம்மா, ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் நானே கிளம்பிடுவேன். அந்த ஆளை பார்க்கவே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. வர வர இந்த சொசைட்டியில் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே பயப்படணும் போல, அந்த அளவுக்கு இருக்குது மற்றவங்களோட பார்வை என்று மேக்னா சலித்து கொண்டாள். அவள் அப்படி பேசுவதிலேயே அவளை பார்க்க வந்திருப்பவன் ஆபத்தானவன் என்பதை புரிந்து கொண்ட சிம்மன், சரி மேடம், உனக்கு என்ன பண்ண தோணுதோ அதை பண்ணு. இன்கேஸ் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணு, நான் பக்கத்து ரூமில் தான் இருப்பேன், பாய் என்று சொல்லிவிட்டு அவளது கன்னத்தில் தனது இதழை பதித்துவிட்டு அங்கிருந்து சென்றான். உடனே மேக்னா பாய் என்று சொல்லிவிட்டு தன் அவனின் இதழ் பட்ட இடத்தை தனது விரல்களால் வருடிக்கொண்டு அந்த அறைக்குள் சென்றாள். உள்ளே சென்றதும் அங்கு உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தவன், என்ன டைரக்டர், இதோ வரன் போனீங்க, இவ்வளோ நேரம் ஆச்சு என்று கேட்டான். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வர வழியில் ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன், அவங்கக்கிட்ட ஹாய் சொல்லிட்டு வந்தேன். சரி சார், நீங்கள் வித்தின் 1 வீக்குள்ளே எனக்கு அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் தர தயாராக இருக்கோம் என்று மேக்னா சொன்னாள். மேக்னா அப்படி சொன்னவுடன் அவளை பார்த்து ஒரு மாதிரியாக சிரித்தவன், சரி, எனக்கு அப்படி என்ன நீங்கள் தந்துடுவீங்க டைரக்டர் மேக்னா என்று சொல்லிவிட்டு அவளது இதழையே அவன் வன்மமாக பார்த்தான். அவனின் பார்வை அவளுக்குள் அச்சத்தை ஏற்படுத்த நெளிந்து கொண்டே, சார், எங்களோட புது ப்ராடக்ட் நாங்கள் இன்ட்ரோ கொடுக்கும்போது அதில் உங்களுக்கு 10% ஷேர் தரேன் சார், ப்ளீஸ் அந்த அப்ரூவல் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதை மட்டும் வாங்கித்தாங்க என்று சொன்னாள். இங்கே பாருங்க டைரக்டர் மேக்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இப்போது ஆஃபீஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிக்கிறாங்க. அப்ரூவல் வாங்குறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த ஃபீல்டில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதது இல்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த பணம் எல்லாம் பெருசு இல்லை. பேர், பணம் இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. டைரக்டர், அதை தாண்டி உங்ககிட்ட அளவில்லாத அழகு இருக்குது. அதில் கொஞ்சம் தந்தீங்கன்னா அப்புறம் ஒரு சீக்கிரம் வாங்கிடலாம் என்று சொல்லிக்கொண்டு அவன் அவளை கூர்மையாக பார்த்தான். மேக்னாவிற்கோ அவன் மீது கோபம் வந்தது. இவ்வளோ ஒரு கேவலமான விஷயத்த இவ்வளவு கேஷுவலாக சொல்கிறான் என்று தனக்குள் நொந்து கொண்டவள், இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. நீங்கள் எனக்கு அப்ரூவர் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்கள், இல்லைனா நான் வேற யாரையாவது வச்சு பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து எழுந்து போக போனாள். அட்ட, என்ன டைரக்டர், அதுக்குள்ளே இப்படி கோபப்பட்டு போனால் என்ன அர்த்தம்? நீங்கள் என்கிட்டன்னு இல்லை, வேற யார்கிட்ட போனாலும் அவங்க டிமாண்ட் பண்ணுறது உங்களோட இந்த பியூட்டியாக தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு நாள் நீங்கள் ஓகே சொன்னால் அடுத்த நாள் உங்கள் கையில் அப்ரூவர் கையெழுத்து இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி என்று சொன்னான். அவன் பேசியது மேக்னாவிற்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்த, உடனே இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், சாரி சார், நான் தப்பான இடத்துக்கு வந்துட்டேன், நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அவளது பேகை எடுக்க போனாள். உடனே அவளது கையை இறுக பிடித்து கொண்டவன்,
ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிற. இந்த மாதிரி ஃபீல்டில் உள்ள பொண்ணுங்க எல்லாம் எதுவும் பண்ணாமல் எல்லாம் மேலே இவ்வளோ தூரம் சாதிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி எத்தனை பேர் உன்னோட லைஃப்பில் இருக்காங்களோ யாருக்கு தெரியும். உன்னை இங்கே தனியாக வர வைக்க நான் எவ்வளோ பிளான் போட்டேன். இவ்வளவு கனவோட வந்தால் என்னை சாதாரணமாக ஏமாத்திட்டு போயிடலான்னு நினைக்கிறியா? உன்னை நான் இங்கேருந்து போக விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவளை அக் செய்ய போக, அப்பொழுது ஒரு இரும்பு கரம் மேக்னாவை தன்னுடன் அணைத்து கொண்டு அவளது கையை பிடித்து இருந்தவனை ஓங்கி மிதித்தது. அவன் மிதித்த மிதியில் அங்கிருந்த சுவற்றில் அடித்து அப்படியே கீழே விழுந்தான் அவன். அதிர்ந்து போன மேக்னா மெதுவாக திரும்பி பார்க்க அது அவன்தான், அவளது ஆருயிர் காதலன் சிம்மன்தான். சிம்மனை பார்த்ததும் அவனை இறுக கட்டிக்கொண்டு சிம்மா என்று அழுதாள். ஹே குட்டி காப்ளின், நீ எதுக்கடி அலற? இந்த மாதிரி நான் இங்க தான் அழணும் என்று சொன்னவன் அவளை ஒரு புறம் தன்னுடன் அணைத்து கொண்டே தரையில் விழுந்து கிடந்தவனை பார்த்து முறைத்து கொண்டு நின்றான். தொடரும்.